சமீபத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற சசிகலா அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையின் துணை சபாநாயகர் தம்பிதுரை அவங்க ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னணி முன்னணி அதை எல்லாத்தையும் நம்ம பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது எதிர்பார்த்த ஒன்று அப்படின்றது சாதாரண ஒரு மனுஷனுக்கும் தெரியும் அப்படின்றது எல்லாம் ஓகே. இதை பற்றி கருத்து கேட்டு ஒரு டிவி சேனல் முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்ககிட்ட பேசியிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது சாதாரணமாக அவருடைய, அதாவது தம்பிதுரை அவருடைய ஆசை மட்டும் கிடையாது, அதிமுகவில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களுக்கும் உண்டான ஆசை அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் அவங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்றத அவங்க கொஞ்சம் ப்ரூஃப் கொண்டு சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட்சி தலைமையும் ஆட்சி அதிகாரமும் ஒருத்தகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறைந்த முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே கழகத்தில் பொதுச் செயலாளராக வரல அப்படின்றத நான் மறுபடியும் ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். ரைட்டு, நீங்க அப்படியே சசிகலா அவங்க ஏற்கனவே கட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் அவங்க கட்சி பணியாற்றுனது என்ன? எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அவங்க ஜெயலலிதா போன அந்த ஒவ்வொரு வண்டியிலையும் உள்ள உட்காந்துருக்காங்களே தவிர ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது நடத்தினாங்க அப்படின்னா அதுல அதிமுக சார்பாக அவங்க கலந்துருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். இதுவரைக்கும் கட்சி பணி ஆற்றின அவங்க எந்த மாதிரி கட்சி பணி ஆற்றினாங்க? அவங்களே பொதுச்செயலாளர் பதவி இருக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அக்கா கோட்டை கிளம்பிட்டீங்களா, அக்கா உங்களுக்கு மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்ய. ஸோ அவங்களோட கட்சி பணி அப்படின்றது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவங்கள பார்த்துக்கிறதுலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்றது எங்களுடைய கருத்து. இதில் எப்படி 1.5 கோடி தொண்டர்கள் அவங்கள முன்னிறுத்துவாங்க அப்படின்றது பெரிய சந்தேகமாக இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் இப்போ இருக்கிற நிலைமையில் அருமையாக தான் கட்சியும் ஆட்சியும் நல்லபடியாக திறம்பட செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இந்த நேரத்தில் இது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துக்கிறதுக்காகவா அல்லது தம்பிதுரை மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இவங்களுக்கிடையே அந்த ஒரு பனிப்போரை வெளிப்படுத்துறதுக்கான தருணமா அப்படின்றது தெரில. இது எல்லாத்துக்கும் காலம்தான் பதில் சொல்லணும்.